நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அரசியல் உரிமை மாநாட்டினுடைய உறவின் முறைகளை அழைத்ததனுடைய அடிப்படை அருமைக்குரிய அண்ணாச்சி செல்வராஜ் அண்ணாச்சி அவர்கள் காலதாமதமாயது என்று கருத்தை சொன்னார்கள். ரத்னவேல் அண்ணாச்சி அவர்கள் அழகாக சொன்னார்கள். நாம் இதுவரையிலும் 100 ஆண்டு காலம் சங்கத்தில் அரசியலுக்கு என்று ஒரு கருத்தரங்கு இதுவரையில் போட்டதில்லை என்பதை சொன்னோம். ஏனென்றால் கல்வி மற்ற பணிகளுக்குத்தான் இந்த கருத்தரங்கள் நடத்தியிருக்கிறோம், அரசியலுக்கு என்று நடத்தவில்லை. ஆனால் 1910 பொறையாறில் கூடுகின்ற பொழுது முதலாக நாடார் மகாஜன சங்கத்தை தோற்றுவித்தவர்கள் அந்த குடும்பத்தில் இருந்து முதலாக சட்டமன்ற உறுப்பினர் வேண்டும் என்றுதான் வெள்ளைக்காரர்களிடம் சென்று கேட்டார்கள். அப்பொழுது உங்கள் ஜாதி எவ்வளவு இருக்கிறது என்று கணக்கெடுங்கள் என்று சொன்னார். அதற்காகத்தான் ஒரு சங்கம் துவக்கப்பட்டது. அந்த சங்கத்தில் அன்றைக்கு இருந்த தமிழகம் எங்கும் இருந்த 6 நாடார்கள் என்று ஒரு தலைமைச் சங்கமாக வைத்திருந்தார்கள். 6 ஊரிடம் பஞ்சாயத்துக்கு என்று சொல்ல வேண்டும். அந்த 6 நாடார்கள் அன்றைக்கு தொழிலதிபர்களாக இருந்தார்கள். விருதுநகர், அருப்புக்கோட்டை, பாளையம்பட்டி, சிவகாசி, திருமங்கலம், சாத்தங்குடி, இந்த 6 நாடார்கள் ஒரு அமைப்பாக இருந்து அதற்கு பின்னால் நாடார் மகாஜன சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட பின்னால் ஒரு பெரிய வரலாற்றை துவக்கினார்கள். அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் சட்டமன்ற உறுப்பினர் வேண்டும் என்று 6 கட்டளைகள் அதில் கைட்டிருக்கிறார்கள். ஆனால் அது அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்பது அருமைக்குரிய டவுலிபீஸ் அவர்கள் அதை பெறுகின்ற காலம் 20 ஆண்டு காலம் கழித்து தான் அந்த சட்டமன்ற உறுப்பினராக 1930 அவர் உள்ளே சென்றார். அப்பொழுதுதான் நாடார்களுடைய பிரதிநிதியாக நான் வந்திருக்கிறேன் என்று தமிழகத்தில் பதிவு செய்த ஒரே நாடார் அவர் மட்டும்தான் சட்டமன்றத்தில் சென்றிருக்கிறார். அதற்கு பின்னால் அரசியல் கட்சிகளில் சென்றிருக்கிறார்கள். நாம் அரசியல் கட்சிகளோடு பயணித்து விட்டோம். இன்றைக்கு மீண்டும் இந்த அமைப்பை கொள்ளுவதற்கு காரணம் இப்பொழுது இருக்கின்ற அமைச்சர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓட்டு கேட்கின்ற பொழுது ஜாதியாக கேட்கிறார்கள். ஆனால் திரும்ப போகின்ற பொழுது ஒரு வேலை வாய்ப்புக்கு வந்தால் 5 பேர்களுக்கு சத்துணவு வருகிறது என்றால் ஒரு நாடாருக்கு கூட வாங்க முடியவில்லை அந்த சட்டமன்ற உறுப்பினரால். ஆனால் அதே இது நான் மற்ற ஜாதிக்காரர்களை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது, அவர்களுக்குத்தான் எனக்கு ஓட்டு போடுகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்குத்தான் அந்த வேலையை தருகிறார்கள். இவர்கள் எப்பொழுதும் ஜாதி என்று ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று நினைக்கின்ற எம்எல்ஏக்கள் கூடிவிட்டார்கள். அவர்களை பொறுத்தவரையிலும் ஜாதி ஓட்டு போட்டுவிடும். ஆனால் மற்ற சமூகத்திற்கு ஏதாவது செய்தால்தான் வேலைவாய்ப்பு சட்டமன்றத்தை நிலைநிறுத்த முடியும் என்ற நிலைப்பாடை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டே இருக்கிறோம். அதே போல் இன்றைக்கு வணிகமும் சரியான பாதைக்கு செல்ல விடவில்லை. இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் அரசியல் அதிகாரம் இல்லை என்றால் ஒரு சமூகம் வளர்ச்சி அடைய முடியாது. ஒன்றை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சென்னையில் இருந்து காரில் வருகிறார். காரில் வருகின்ற பொழுது அவர் பின்னால் உட்கார்ந்து இருக்கின்ற அதிகாரிகளை உட்கார வைத்திருக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், சென்னையில் இருந்து வருகின்ற பொழுது எத்தனை கார் எடுத்து போகிறது என்று எண்ணிக்கொண்டே வாருங்கள் என்று சொல்லுகிறார். அதிகாரி அவர்கள் அந்த கார்களை ஒவ்வொன்றாக எண்ணுகிறார். திரும்ப 2 நாள் மதுரையில் அவர் முகாம் முடித்துவிட்டு திரும்ப காரில் செல்லுகிறார். அப்பொழுது அதிகாரியிடம் எத்தனை கார் எடுத்து வருகிறது என்று பாருங்கள் என்று சொல்லுகிறார். இத்தனை கார்களின் எண்ணிய பின்னால் சட்டமன்றத்திற்கு செல்லுகிறார். அங்கே சென்று இத்தனை கார்கள் செல்லுகிறது, இவர்களுக்கெல்லாம் நாம் பெட்ரோல் எப்படி உருவாக்க வேண்டும், எத்தனை பெட்ரோல் பல்க் இருக்கிறது, அத்தனை பல்குகளை கொடுங்கள் என்று சொன்னார். அன்றைக்கு தமிழகம் எங்கும் அனைவமாக திண்டுக்கல்லில் இருந்து கன்னியாகுமரி வரையிலும் நாடார்கள் பெட்ரோல் பல்குக்கு அப்ளிகேஷன் போட்டார்கள். அதற்கு பக்கம் இருக்கின்றவர்கள் திருச்சியில் இருந்து சென்னை வரையிலும் முதலியார்களும் பிள்ளைமார்களும் வன்னியர்களும் அப்ளிகேஷன் போட்டார்கள். அவர்களுக்கு தொழில் நடந்தது. ஆனால் அவர் ஜாதியாக கொடுக்கவில்லை. நாட்டுக்கு மக்கள் பெட்ரோல் வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு
கார்களை எண்ணி அந்த பெட்ரோல் பங்குகளை கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் நமது சமூகத்தை சேர்ந்தவர்கள் பல பேர்கள் பெட்ரோல் பங்க் வைத்திருக்கிறார்கள். நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், காமராஜர் அந்த கோட்டாவை கொடுக்கவில்லை. ஆனால் அன்றைக்கு அப்ளிகேஷன் போடுகின்ற விவரங்கள் அன்றைக்கு இருந்த தொழிலதிபர்களுக்கு தெரிந்தது. ஆனால் இன்றைக்கு நமக்கு எதுவுமே தெரியவில்லை. இன்றைக்கு அது மறைக்கப்படுகிறது. நாம் அங்கே செல்ல வேண்டும் என்றால் யாரையாவது ஒரு மந்திரியை பிடித்துத்தான் செல்ல வேண்டிய நிலைமை. அருமைக்குரிய அண்ணாச்சி ரத்னவேலாச்சி அவர்கள் எஸ் என்று ஒன்றை உருவாக்கினார், வி என்று ஒன்றை உருவாக்கினார். ஆனால் அதில் எல்லாம் நாடார்கள் தொழில் செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தார்கள். ஆனால் அதில் கூட அனைத்து சமுதாயம் சேர்கிறார்கள். அங்கே வருகின்ற இளைஞர்கள், அனைத்து சமுதாய இளைஞர்களுக்கு இருக்கிற ஆர்வம் நாடார் இளைஞரிடம் குறைந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னார். நாம் இதை பார்க்கின்ற பொழுது தொழில்துறையிலும் இந்த நாடார் இளைஞரிடம் தொழில் செய்ய வேண்டிய இளைஞர்கள் குறைந்து விட்டார்கள். ஏனென்றால் நாங்கள் சொல்லுவோம், ஒரு காலகட்டங்களில் நாம் அத்தனை பேரும் கிராமங்களில் வாழ்ந்தோம். நாடார்களுக்கும் அனைத்து சமுதாயமும் அவமானமும் அடியும் பெற்றோம். ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலை இல்லையால் நமது வீட்டு பிள்ளைகள் வெள்ளிப்பூண்ணையும் தங்கத்தட்டிலையும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற நாடார்கள் வளர்ந்திருக்கிறோம். அதை நாம் மறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் தொழில் செய்ய வேண்டும். இந்த முன்னோர்கள் செய்த தொழிலையும் இந்த முன்னோர்கள் காப்பாற்றிய சொத்துக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஜாதி உணர்வும் இந்த வணிகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் நாம் உருவாக்க வேண்டியது நமது கடமை. இந்த வணிகத்திற்கும் கல்விக்கும் அடிப்படை அரசாங்க அதிகாரம். இந்த அரசாங்கம் அதிகாரம் இருந்தால்தான் நாம் இலக்குவாக கம்பெனிகளை உருவாக்க முடியும். அதற்காகத்தான் நீங்கள் முதலில் போடுகின்ற தீர்மானங்களில் கல்வி சாலைகளில் எவ்வளவு பிரச்சனை, பத்திரப்பதிவில் எவ்வளவு பிரச்சனை, இன்றைக்கு இருக்கின்ற வணிகத்தில் எவ்வளவு பிரச்சனை. நாம் பத்திரப்பதிவில் பார்த்தோம். இங்கே இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற ஒரு உறவின் முறை பத்திரப்பதிவுக்கு சென்று 30 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள். பான்சவன் வாங்க. யார் பணம்? உறவின் முறை பணம். நன்றாக யோசித்து பாருங்கள். சாதாரண விஷயம்தான். 10 லட்சம் 20 லட்சம் என்று பத்திராட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டுதான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பள்ளிக்கூடங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் அரசியல் அதிகாரத்தில் நமக்குரிய அமைச்சர்களோ டபிள்யூபிஎஸ் போன்றவர்கள் இருந்தால் இந்த பணி இல்லை. அன்றைக்கு 1946 அருமைக்குரிய செந்திக்குமார் நாடார் அவர்கள் நாடார் மகாஜன சங்கத்தில் வந்துதான் 1 லட்சம் ரூபாயை கொடுத்தார். அப்பொழுது செந்திக்குமார் நாடார், நான் கல்லூரி என்னால் துவக்க முடியாது, அனுமதியை வாங்கித்தார்கள் என்று சொன்னார். அருமைக்குரிய டபிள்யூபிஎஸ் அவர்கள் அனுமதியை பெற்றுத் தருவது வெள்ளைக்காரர்களிடம் நான் வாங்கித்தார்கள் என்று சொல்லி சங்கத்தின் மூலம் பெற்றுத் தந்தார்கள். 46 துவக்கப்பட்ட செந்திக்குமார் கல்லூரி. ஆனால் இன்றைக்கு நாம் எத்தனை கல்லூரிகளை பெற வேண்டும் என்றால் எவ்வளவு கொடுத்திருக்கிறோம்? இதை நாம் யோசிக்க வேண்டும். அரசியல் அதிகாரம் இல்லை என்றால் எதை நாம் இழக்கப் போகிறோம்? பணம் இருக்கிறது, வறுமை வருகிறது, பல்வேறு ஆசிரியரிடம் வாங்குகிறோம் என்றால், ஆனால் அந்த பணம் எல்லாம் வீணாக போய்கொண்டிருக்கிறது. சமுதாயத்தினுடைய மக்களுக்கு அது பயன்படுகிறதா என்றால் உண்மையிலேயே இல்லை. இங்கே தொழிலதிபரிடம் நாடார் மகாஜன சங்கம் 10 ஆண்டு காலம் சிவகாசி மகாநாட்டுக்கு பின்னால் நம்மிடையே தொழிலதிபர்கள் வருகை தந்தார்கள். இன்றைக்கு ஓரளவுக்கு மகாநாடுகளையும் கல்வி திருவிழாக்களையும் நடத்த முடிகிறது. ஆனால் இந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது. வருகின்ற காலம் சரியான கார்ப்பரேட் நிறுவனங்களைப் போல இந்த சங்கங்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நாடார் மகாஜன சங்கத்தினுடைய நோக்கம். அதற்குரிய பணியை செய்கிறோம். இன்றைக்கு நீங்கள் அரசியல் களத்தை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு 3 தீர்மானங்கள் மீண்டும் படிக்க வேண்டியிருக்கிறது. நாடார்களை சர்வே எடுக்க வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுத்து உள்பிரிவுகளை எல்லாம் ஒரே நாடார் என்று வைக்க வேண்டும். அதேபோல் இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற அரசியல் அதிகாரம் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது உண்மையிலேயே நம்மளுடைய சனத்தொகை தகுந்து அன்றைக்கு 1930 கணக்கெடுக்கின்ற பொழுது 15 லட்சம் நாடார்கள் இருந்திருக்கிறார்கள். அன்றைய தினம் கன்னியாகுமரி நம்மளோடு இல்லை. கன்னியாகுமரி மாவட்டம் திருவனந்தபுரத்தோடு இருந்தது. அவர்கள் இல்லாமல் இருக்கின்ற பொழுது 15 லட்சம் நாடார்கள்
1930 சர்வேயில் இருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 10 லட்சம் நாடார்கள் நம்மளோடு இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை எல்லாம் சேர்க்கின்ற பொழுது நாம் அதிகமாக இருக்கிறோம். சர்வே எடுக்கப்பட்டு ஜாதிவாரி கணக்கெடுக்கப்பட்டு அதற்குரிய பிரதிநிதித்துவத்தை தர வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் இந்த மாநாடு வலியுறுத்துகிறோம். அதன் அடிப்படையில் அரசியல் உரிமையை எனக்கு முன்னால் இங்கே அருமைக்குரிய சொரண்டையினுடைய நாட்டாமை ஒன்று படித்தார். இங்கே நாம் இன்றைக்கு இந்த கருத்தரங்கை துவக்கியதை போல நாம் இன்றைக்கு காலதாமதமாயிருக்கலாம், தேர்தல் அறிவித்து விட்டார்கள். ஆனால் இருந்தால் கூட நாடார் மகாஜன சங்கம் எடுத்திருக்கின்ற முதல் அரசியல் உரிமை கருத்தரங்கு. இதில் உண்மையிலேயே நான் முதலில் சொன்னதை போல யாருக்கும் பணம் செலவழிக்கவில்லை, எல்லோரும் சுயமாக வந்திருக்கிறார்கள். உறவின் முறையின் சார்பாக 2 பேர் 3 பேர் என்று தமிழகம் எங்கும் இருந்து வந்திருக்கிறார்கள். எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் வந்திருக்கிறார்கள். யாருக்கும் குவார்டர் கொடுக்கவில்லை, பிரியாணி கொடுக்கவில்லை, 1000 ரூபாய் கொடுக்கவில்லை. அத்தனை பேர்களும் உணர்வாக வந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே இந்த உணர்வை மதிக்கிறோம். சொரண்டை அறிவித்தலை நாட்டாமை சொன்னதை போல மாதம் ஒரு இடத்தில் போடுங்கள், அதன் மூலம் வளர்ச்சி அடையலாம் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே இது இன்றைக்கு சட்டமன்றத்தில் நமக்கு பயன்படுமா பயன்படாதா என்பதை நாளை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து இந்த கருத்துக்களை சொல்லுகிறோம். இந்த கருத்தின் அடிப்படையில் ஒன்றை மட்டும் நாம் தொலைதூர நோக்கமாக சிந்திப்போம். இன்றைக்கு வருகின்ற பஞ்சாயத்து தேர்தல் அடுத்து வரப்போகிறது. பஞ்சாயத்து தேர்தல் வருவதற்கு முன்னால் தமிழகம் எங்கும் 40 மாவட்டங்களிலும் இதே அரசியல் உரிமை மாநாடை மாவட்டம் தோறும் நடத்துவோம். அப்பொழுதுதான் அங்கே இருக்கின்ற நாடார்களுக்கு எந்தெந்த ஊர்களில் கவுன்சிலர் ஆகலாம். ஏனென்றால் இன்றைக்கு கவுன்சிலரை ஆனாத்தான் அடுத்து மேயராக முடியும், மேயராகத்தான் சட்டமன்றத்தை பிடிக்க முடியும் என்ற எண்ணங்களை இளைஞர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். நாம் இன்றைக்கு வந்திருக்கின்ற அத்தனை பேர்களும் உறவின் முறை பொறுப்பாளர்கள். அவர்கள் வேறு வயசாகிவிட்டது. ஆனால் இளைஞர்களை சரி பண்ண வேண்டும். அன்றைக்கு அந்த இளைஞரிடம் சொல்லி சரியான பாதைக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் என்றால் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி கிராமங்கள் தோறும் சில ஊர்களில் நாடார்கள் மெஜாரிட்டி இருக்கலாம், அங்கே நாம் வெற்றி பெற முடியும் என்றால் அவர்களை நிறுத்த வேண்டும். சில ஊர்களில் தேவர்கள் மெஜாரிட்டி இருக்கலாம், அர்ஜென்ஸ் மெஜாரிட்டி இருக்கலாம், நாடார்கள் மைனாரிட்டி இருக்கலாம். ஆனால் 2 மெம்பரை தாருங்கள் என்று கேட்க வேண்டும். மெம்பரையே கேட்காமல் இருந்தால் எப்படி கிடைக்கும்? அந்த மெம்பரை வாங்குகின்ற பணிக்கு வர வேண்டும். சில ஊர்களில் டையப் போடலாம். இன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் கட்சி வேறுபாடு இல்லை. இனி ஒரு காலகட்டம், இன்றைக்கு நீங்கள் அரசியலை பார்க்கிறீர்கள், இனி ஒரு 5 வருட காலம் கழித்து பார்த்தீர்கள் என்றால் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேருவது வெகு தூரத்தில் இல்லை, ஒரு காலத்தில் வந்துவிடும். ஏனென்றால் இதுதான் அரசியல். இன்றைக்கு அமைச்சர்கள் உட்காருவதை போல நாளைக்கு இந்த கூட்டணிகள் 2 பேரும் ஒன்று சேருவார்கள். கேட்டால் டெல்லியை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதுதான் இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயம். இந்த நடக்குமா நடக்காதா என்றால் நீங்கள் 5 வருட காலம் கழித்து சொல்லுவீர்கள் இது நடக்கும். ஏனென்றால் அரசியல் என்பது அது வேறு விதமாக போய்கிட்டு இருக்கிறது. அதனால் நாம் அடிப்படையாக பஞ்சாயத்தில் என்ன செய்ய வேண்டும், எந்த சமூகம் எங்கே இருக்கிறது, அந்த சமூகமும் நாமளும் கூட்டு சேர்ந்தால் அந்த பிரசிடண்டை பிடிக்க முடியுமா, அந்த வார்டை பிடிக்க முடியுமா? இன்றைக்கு எந்த ஜாதி நம்மளோடு ஒத்து வருகிறார்கள்? யாதவர்கள் இருக்கிறார்கள், கமுதியில் அருமைக்குரிய மறுமைக்காரர்கள் இருக்கிறார்கள், சாயல்குடியில் இருக்கிறார்கள். கமுதியில் இன்றைக்கும் அவர்கள் ஒரு டையப் போட்டு இருக்கிறார்கள். ஒரு தடவை முஸ்லீம் பேரூராட்சி தலைவர், ஒரு தடவை நாடார் தலைவர், அப்படி என்று ஒரு கூட்டணி வைத்து கமுதியில் இதுவரையிலும் அருகில் இருக்கின்ற பசுமொன் அருகில் இருக்கிறது. ஆனால் அங்கே அந்த ஜாதி வென்று கொண்டு இருக்கிறது. அதை யோசியுங்கள். எப்படி உதாரணமாக அந்த ஜாதி வலுவாக இருக்கிறது. நாடாரும் முஸ்லீமும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். சாயல்குடியில் யாதவர், முஸ்லீம், நாடார் 3 பேரும் மாத்தி மாத்தி பேரூராட்சியை எடுக்கிறார்கள். இந்த நிலையெல்லாம்
ஒவ்வொரு கிராமங்களிலும் நாம் சரியான ட்ரைனிங் கொடுத்து சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற காலத்தை உருவாக்குவதற்குத்தான் இது முதல் படியாக இந்த கருத்தரங்கை துவைக்கணும். உண்மையிலேயே உறவின் முறை நிர்வாகிகள் அனைவரும் வந்து கலந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு 500 உறவின் முறைகள் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதி கொடுத்திருக்கிறீர்கள். இவைகளை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டு அரசாங்கத்திடம் சந்தித்து இந்த கோரிக்கைகளை வைக்கிறோம். அதற்கு பின்னால் ஆளுங்கட்சி மந்திரி சபையை அமைத்த பின்னால் அன்றைக்கும் அதை தொடருவோம். அதற்கு பின்னால் தொடர்கின்ற பணியாக சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்னால் அருமைக்குரிய உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற பொழுது இந்த பணியை நாடார் மகாஜன சங்கம் துவக்கி தமிழகம் எங்கும் அரசியல் விழிப்புணர்வை கொண்டு வருகின்ற பணியை செய்வதற்கு இன்றைக்கு நாம் ஆரம்பித்த இந்த பணி நல்லபடியாக இருக்கிறது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், 300 வருடங்கள் சோழ சாம்ராஜ்யம் வரலாற்றில் சோழ சாம்ராஜ்யம் ராஜராஜ சோழனுக்கு பின்னால் வந்த அடுத்த சோழ சாம்ராஜ்யம் ஒரு காலகட்டங்களில் பாண்டியர் மன்னர்களை அழிக்கிறார்கள். பாண்டிய மன்னர்களை அழித்துவிட்டு அந்த மதுரைக்கு வந்து இந்த மதுரையில் யாருமே விவசாயம் செய்யக்கூடாது என்று சொல்லி சோழ சாம்ராஜ்யம் கழுதையை விட்டு உழுகிறார்கள். மாடை விட்டு உழுகிற இடத்தில் கழுதையை விட்டு உழுது விடுகிறார்கள். இங்கே விவசாயம் நடக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். சோழ மன்னன் படையெடுத்து வந்தவன். அப்பொழுது பாண்டிய மன்னர்கள் சின்னவர்களாக இருந்த 15 வயசாக இருந்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற ஒரு பாண்டிய மன்னன் தொடர்ந்து படைகளை திரட்டுகிறான். தமிழகம் எங்கும் படைகளை திரட்டி எப்படியாவது நாம் சோழ சாம்ராஜ்யத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு சோழரோடு போரிடுகிறார்கள். போரிட்டு அதே நிலையை தஞ்சை கோயிலை மட்டும் நான் இடிக்க மாட்டேன், எப்படி மீனாட்சி அம்மன் கோயிலை இடிக்காமல் சோழ மன்னன் சென்றானோ அதை போல சோழ மண்டலத்தில் தஞ்சை கோயிலை இடிக்க மாட்டேன். அதே நேரத்தில் மீதி இடத்தை எல்லாம் தீ வைத்து பொசுக்கி விட்டார்கள். உறையூரில் தலைமுறையாக இருந்த அந்த உறையூரையும் பொசுக்கி விட்டார்கள். பாண்டிய மன்னன் மீண்டு வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் என்று ஆண்டு இருக்கிறார்கள். அதன் வழியில் வந்த ஹரிராம பாண்டியர் என்பவர்தான் சிவகாசியில் சிவலிங்கத்தை கொண்டு வைத்தவர். அதற்கு பின்னால் அவருடைய தம்பிதான் பராக்கிரம பாண்டிதான் இன்றைக்கு இருக்கின்ற தென்காசியில் சிவன் கோயிலை கட்டியவர்கள். பாண்டிய மன்னர்கள் மீண்டும் வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆதலால் நாம் நம்முடைய மனங்களில் ஒன்றை சொல்ல வேண்டும். எனக்கு முன்னால் ஒருவர் பேசுகின்ற பொழுது நாடார்கள் ஆள வேண்டும் என்று சொன்னார்கள். ரத்னவேலாச்சின் அருமையண்ணாச்சி செல்வராஜன் ஆட்சி அவர்களும் இந்த அதிகாரம் இந்த சமூகத்திற்கு இருந்தால் அனைவரையும் அணைக்கின்ற சமுதாயம். அதனால் நம்முடைய தலைவர்கள் தோன்றுவார்கள், தோன்றிக் கொண்டு இருக்கிறார்கள். நாம் தோன்ற வைக்க வேண்டியது இந்த சங்கத்தினுடைய வேலை. நமக்குரிய காலம் வரும் வராது என்று நினைக்க வேண்டாம். நாடார் இளைஞர்களையும் நாடார் அமைப்புகளையும் நாம் சரி பண்ணி கொண்டே வருவோம். நமக்குரிய காலம் வருகின்ற பொழுது நாம் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவெடுக்கலாம். இது நாடார் சமுதாயத்தின் வரலாறு. ஏனென்றால் நாடார் சமுதாயத்தில் ஒன்றை பார்த்திருக்கிறோம். சுயமரியாதை இயக்கத்திற்கு செல்லுகிறார்கள். சுயமரியாதை இயக்கத்தை முடித்துவிட்டு பெருந்தலைவர் காமராஜர் வருகின்ற பொழுது மீண்டும் அவர்கள் அத்தனை பேர்களும் காங்கிரசுக்கு திரும்புகிறார்கள். சுயமரியாதை இயக்கத்தில் இருந்து WPSோடு தமிழகம் எங்கும் பள்ளிக்கூடங்களையும் வரலாற்றையும் திருப்புகிறார்கள். காமராஜருடைய காலம் வந்த பின்னால் காங்கிரஸில் அதிக பெருமையான ஆகிறார்கள். அதற்கு பின்னால் காலம் மாறிய பின்னால் தான் திமுகவில் தொடர்கிறார்கள். இன்றைக்கு திமுகவிலும் குறைந்து விட்டார்கள், அதிமுகவும் குறைந்து விட்டார்கள். வரலாற்றை எடுத்து பார்த்தால் நாடார்கள் இல்லாமல் எந்த இயக்கமும் இல்லை. அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் அடிப்படை நாடார்கள் தான். அதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு திமுகவினுடைய அன்பகம், அறிவகம், அறிவாலயம் 3 வைத்திருக்கிறார்கள். ஆனால் அன்பகத்தை வண்ணாரப்பேட்டையில் கெட்டிக் கொடுத்தது நாடார்கள். 11 பேர் உட்கார்ந்து கட்சி ஆரம்பிக்க போது இருந்தவர்கள், அந்த பணம் செலவழித்தவர்கள் நாடார்கள். அன்பகம் அலுவலகம் இன்றைக்கும் கல்மண்டபம் போலீஸ் ஸ்டேஷன் எதிரில் இருக்கிறது. அதற்கு அடுத்து தான் அன்பகத்திற்கு அறிவாலயம் வந்தது.
இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் நாடார்கள் இருக்கிறார்கள். அது தேசிய சக்தியாக இருந்தாலும் சரி, சந்திரபோஸ் அவர்கள் தான் பிஜேபிக்கு முதலாக தலைவராக வந்தார். அதற்கு முன்னால் இந்து முன்னணியினுடைய தானலிங்கனார் தான் அதற்கு தலைமையேற்றார். இப்படி ஒவ்வொரு வரலாறுகளையும் பார்த்து கொண்டிருக்கலாம். திமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவினுடைய முதல் எம்பி மாயத்தேவர், முதல் சட்டமன்ற உறுப்பினர் நாடார் அரங்கநாயகம் தான். யாருக்கும் இது தெரியவில்லை. எம்ஜிஆர் அவர்கள் நிறுத்துகின்ற பொழுது முதல் எம்பி தான் மாயத்தேவர், இங்கே திண்டுக்கல் தொகுதி. ஆனால் அதே முதல் நாடார் அரங்கநாயகா செல்வபுரத்தில் கோயம்புத்தூரில் வெற்றி பெற்றார். வரலாற்றில் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு நாடார் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். கோவில்பட்டியில் இருக்கின்ற ஈவி வள்ளிமுத்து அவர்கள் அதிமுகவினுடைய அவைத்தலைவராக காலம்பூராம் இருந்தார். அவருக்கு எதற்கு அந்த பதவி கொடுத்தார்கள்? ஆனால் திராவிட வரலாற்றில் பார்த்தால் அவர்கள் தான் முதலாக பஞ்சாயத்து தலைவர் பச்சைமையில் கையெழுத்து போடுகின்ற உதயசூரியன் சின்னத்தில் இருந்து வெற்றி பெற்ற முதல் நாடார் ஈவி வள்ளிமுத்து அவர்கள் தான். அவர்தான் திமுக அரசியல் அதிகாரத்திற்கு அடிப்படை போட்டவர் வள்ளிமுத்து. ஆனால் இத்தனையும் செய்து இன்றைக்கு நாம் அவரிடம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இது ஒரு காலம் மாறும், அதை மாற்றுகின்ற சக்தி நம்மிடையே இருக்கிறது. உறவின் முறை நிர்வாகிகள் இதுவரையிலும் கல்விக்கு செலவழித்தோம், பள்ளிக்கூடங்களுக்கு செலவழித்துக் கொண்டே இருக்கிறோம். இனி ஒரு காலம் உறவின் முறையில் கொஞ்சம் யோசியுங்கள். அடுத்த கட்டம் எது இந்த சமூகத்திற்கு தேவை? எந்த சமுதாயம் எதை இழக்கிறதோ அதை பெற்றுத் தருவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் உறவின் முறையும் இந்த சங்கமும். அதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்வாதாரம் வேண்டும், கல்வி வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், தொழில் வேண்டும். ஆனால் இதில் அத்தனைக்கும் முத்தாய்ப்பு வகிக்கின்ற அரசியல் அதிகாரம் நாடார்களுக்கு வேண்டும் என்றால் உறவின் முறைகள் முடிவெடுத்தால் எல்லா இடத்திலும் வெற்றி பெற்று விடலாம். அதற்காகத்தான் இந்த கருத்தரங்கை மதுரையில் கூட்டியிருக்கிறோம். அடுத்து வருகின்ற காலங்களில் தமிழகம் எங்கும் இதை செயல்படுத்துவோம். நாம் நினைப்பதைப் போல தமிழகத்தில் மீண்டும் நாடார்களுடைய ஆட்சியை கொண்டு வருகிற காலத்தை நாடார் மகாஜன சங்கம் உருவாக்கி தரும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.